கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். நம்முடைய சிறைப்பின் மத்தியில் கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். பொல்லாத சத்ருவானவன் பல விதமான சிறையிருப்பிற்குள்ளாய் நம்ம வைப்பான். நம்மை சூழ்ந்து பல சிறையிருப்புகள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பல சிறையிருப்புகளை நாம் சந்திக்கக்கூடும். ஆனால் அந்த சிறையிருப்பின் மத்தியில் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். நம் கர்த்தரை முழுமையாக நம்ப வேண்டும். என் கர்த்தர் என் சிறையிருப்பின் அஸ்திபாரத்தை அசைப்பார். என் கர்த்தர் என் சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார். யோபுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த எல்லா உபத்திரவங்களும், பொல்லாத சத்ருவானவன் யோபுவை சிறையிருப்பில் வைத்தான். அந்த சிறையிருப்பின் மத்தியிலே யோபு கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். விசுவாசத்தில் தரித்திருந்தான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தான். அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அந்த சிறையிருப்பின் அஸ்திபாரத்தை அசைக்கிற நாள் வந்தது. கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பின் அஸ்திபாரத்தை அசைத்து அதை தகர்த்து போட்டார். இந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அப்படியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்ப அந்த விசுவாசத்தை வைக்க வேண்டும். என் கர்த்தர் நான் இழந்ததை இரட்டிப்பாய் திரும்ப தருவார். நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நம்பிக்கையோடும் சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் சிறைப்பின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே உண்மையே நாங்கள் நம்புகிறோம். அப்பா, அநேக காரியங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தருவீராக. கைவிடாமல் எங்களை நடத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சிறையிருப்பின் மத்தியில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். விசுவாசத்தில் பலனடைங்கள். விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு நேராக திருப்பி இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.